நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். போய் தரிசனம் பார்த்த கோவில்கள் பதிவு போடுறதில் இன்றைக்கி 750வது பகுதியாக போய் பார்க்க தரிசனம் பாக்கியம் கிடைச்ச கோவில் சிவசைலம் அப்படிங்கிற ஸ்தலம். இந்த சிவசைலம்ங்கிறது நாங்கள் தென்காசியிலேருந்து புறப்பட்டு வந்தபடியாக ஆழ்வார்குறிச்சிங்கிற இடத்த தாண்டி ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்குது. இது திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் வழியாக வந்தாலும், திருநெல்வேலி டு அம்பாசமுத்திரம் அந்த வழியாக வந்தாலும் ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்வார்குறிச்சி தாண்டி வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஆந்திராவில் ஸ்ரீசைலம்ட்டு ஒரு கோவில் இருக்குது. மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி அந்த திருவிடைமருதூர் இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில், இது 3த்தையுமே பார்க்கணுங்கிற ஆசை இருந்து 2 ஸ்தலத்தை தான் பார்த்துருக்கேன். இன்னும் ஸ்ரீசைலத்தை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல. அப்படி ஸ்ரீசைலத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் சிவசைலம்னு ஒரு கோவில் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கோவிலை பார்க்கணுன்னு சொல்லி அந்த கோவிலை பற்றின விவரங்களை கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது 1000 சிவாலயத்தை போய் தரிசனம் பண்ணினா மட்டுமே, அதுவும் ஈசனோட அருள் இருந்தால் மட்டுமே இந்த கோயிலுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு இதில் வாசித்தது ஒரு சிவாச்சாரியார் சொல்லி கேட்ட உடனே ஆஹா, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? ஏன்னா திருநெல்வேலியில் நிறையா கோவில்கள் காலையில் 10:30 மணி 11 மணிக்குள்ளே நடச்சாத்திடுறா, திருப்பி சாயங்காலம் 5-5:30 தான் திறக்கிறா, அப்படி 7-7:30க்குள்ளே நடச்சாத்திடுறா. அப்படி கோவிலை தரிசனம் பார்க்க கிடைக்குமான்னு நினச்சிட்டு போன கோவிலில் இந்த ஸ்தலமும் ஒன்று. இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறமா இன்னும் இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சது. கோவிலில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த கோவிலோட வரலாறை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த ஒரு அன்பர் எங்களுக்கு கோவிலோட ஸ்தல வரலாறை சொல்லிட்டு வந்தார். அப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே கோவிலோட ஸ்தல வரலாறு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கிடைச்சான்னா நிஜமாகவே நல்லா இருக்கும், தெரியாதவ தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது ஒரு மேற்க பார்த்த ஸ்தலம். சாதாரணமாக ஒரு மேற்க பார்த்த ஸ்தலம் ஈசனை பார்த்தா 1000 சிவாலயம் பார்த்த புண்ணியம் சொல்லியிருக்கு. இங்கே இருக்கிற சிவசைலநாதர் சுவாமியும் பரமகல்யாணி அம்பாளும் 2 பேருமே மேற்க பார்த்து இருக்கா. இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா, இவா 2 பேருமே சுயம்புவாக இருக்கா. இந்த ஸ்தலத்தை அம்பாள் இந்த ஊருக்கு பக்கத்தில் கீழாம்பூர்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த கீழாம்பூர் ஊரில் இருக்கக்கூடிய அக்ரகாரத்தில் ஒரு கிணத்துல கிடைச்ச அம்பாள் இந்த அம்பாள். அதனால் இன்றைக்கும் அந்த கீழாம்பூரை சேர்ந்தவா அம்பாளை தங்காத்து பெண்ணான்னு நினச்சிண்டு இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா சுவாமியோடு இருக்கிறதுக்கு. இந்த ஊரில் திருக்கல்யாணம் நடக்கும்போது நம்பாத்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீர் செய்யணும்னு நம்ம எவ்வளோலாம் செய்வோம். அந்த மாதிரி கீழாம்பூர் ஜனங்கள் அம்பாளுக்கு பிறந்தாத்து சீருன்னு செய்வாளாம். எல்லா ஊர்லேயும் திருக்கல்யாணம் நடக்கும், அதோட உற்சவங்கள் முடிஞ்சிடும். ஆனால் இந்த கோவிலில் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி பொண்ணு மாப்பிள்ளைய பொண்ணோட ஆற்றுக்கு மறு விருந்துக்கு அழைப்பாளோ அதே மாதிரி இந்த சிவசைலத்தில் திருக்கல்யாண உற்சவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்பாளும் சுவாமியும் கீழாம்பூருக்கு மறு வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சுவாமி சுயம்புவாக இருக்கிறது எப்படி வந்தார் என்னங்கிற விஷயம் இந்த கோவிலோட வரலாறை பற்றினது பார்த்தோன்னா, சிவபார்வதி கல்யாணம் கையிலையில் நடக்கிறது. 3 கோடி தேவர்களும் அங்கே போயிடுறா. வடதிசை தாழ்ந்து போயிடுறது. அப்போ தென் திசை உசந்த உடனே சுவாமி அகஸ்திய முனியை தென் திசைக்கு போக சொல்கிறார், உலகத்தை சமநிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ அகஸ்திய முனிவர் இந்த பக்கம் வரார். அதே மாதிரி அத்திரி முனிவர் தன்னோட மனைவி
அனுசுயாதேவியோடையும் அவரோட 2 சீடர்கள் கோரப்ப சீடரையும் தத்தாத்திரேயரையும் கூட்டுண்டு இந்த பக்கம் வரார். அவர் அப்போ அகஸ்தியரை பார்த்து தனக்கு சுயம்பு சிவலிங்கத்தோட பாக்கியம் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்டபோது அகஸ்தியர் சொன்னாராம் அத்திரி முனிவர்கிட்ட, இங்கே திரிகூட பர்வதம், அதாவது 3 மலை கூடுற இடம். பர்வதம்னா மலை, த்ரினா 3 கூடுறது. நம்ம திரிவேணி சங்கமம் கேட்டிருக்கோம். திரிகூட மலை கூடுற இடம் அந்த திரிகூட பர்வதத்துக்கிட்ட, அதாவது இந்த ஸ்தலத்தை சுற்றி இருக்கிறது வெள்ளிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, முல்லை மலை அப்படின்னு 3 மலை சேர்ந்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் தபஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சுவாமியோட தரிசனம் கிடைக்கும், சுயம்பு சுவாமியோட தரிசனம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கேற்ற மாதிரி இவர் இங்கே தபஸ் இருந்துருக்கார். அதனாலே இந்த அத்திரி முனிவர் இந்த பக்கத்தில் இருந்தபடியா இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பேர் அத்தீஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இடம் கடம்பவன காடாக இருந்திருக்கு. கடம்பவன காடாக இருந்தபோது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அத்திரி முனிவரோட சிஷ்யர்கள் பூஜைக்கோசரம் வேணும், பூ பறிச்சுட்டு வரணும், கடம்ப பூவை பறிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த கடம்ப வனத்துக்குள்ளே வராளாம். பூ பறிக்கும்போது பார்க்குறாளாம், ஒரு பாறை மேலே பசுக்கள் தானாகவே பால் சொரியறத பார்க்குறாளாம். ஆச்சரியப்பட்டு போய் அந்த பாறை கிட்ட போய் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறாளாம். உடனே போய் தங்களோட குருவான அத்திரி முனிவர்கிட்ட சொன்ன உடனே அத்திரி முனிவர் ஓடி அந்த சிவனை தரிசனம் பண்ணுறாராம். சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணும்போது தான் அவருக்கு தெரிய வருதான், பூமிக்கு மேலே இருக்கிறது ஒரு பாகம், அதாவது 3 அடி வசரம், பூமிக்கு கீழே 15 பாகம், அதாவது 45 அடி கீழே இருக்குது. இந்த மலையில் கிடைச்ச சிவன்கிறபடியா இவர் சிவன் மலை, சிவசைலம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். இந்த சுவாமிக்கு சிவசைலநாதர்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அத்திரி முனிவருக்கு சந்தோஷத்தில் இந்த ஈசனை பற்றி 8 ஸ்லோகங்கள் சொல்கிறாராம். அந்த 8 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் அத்ரீனாம் பூஜிதம ஸ்தம்பம் பக்தாபீஷ்ட பிரதாயுகம் வந்தேதம் சிவசைலேசம் பிண்டிகரம் ஷோடசானுதம் சதுர்புஜாம் விசாலாட்சிம் தேவீம் பசுபதிம் முகீம் பாசாங்குசவல்லபாம் அம்பாம் திரைலோக்கிய நாயகிம் தேவீம் பரம கல்யாணீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே இருக்கிற இந்த ஈசனுக்கு 16, அதாவது ஷோடச ஆவுடை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அம்பாள் 4 கரங்களோட நமக்கு சதுர்புஜத்தோடு நமக்கு காட்சி தர அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நந்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எல்லா கோயில்லையும் நந்தி அமர்ந்த கோலத்தில் இருக்கும். திருவாரூரில் நந்தி எழும்பி இருக்கிற மாதிரி, ஒரு காலை தூக்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்தலத்துலேயும் நந்தி அப்படியே எழுந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்தலத்து நந்தியை இந்திரலோகத்து சிற்பியான மயன் தானே தன்னோட கையால் செஞ்சாராம். அந்த நந்திக்கு உயிர் வரணும்னு சொல்லி, உயிரோடு இருக்கு, உயிர்ப்போடு இருக்குன்னு சொல்லி அவர் நினைக்கும் போது நந்தி எழும்பி உயிர் எழும்பி ஓட பார்த்தபடியா அவர் தன்னோட உளியினால் அதோட முதுகில் தட்டி அமர வைக்கிறாராம். அதனால் இன்றைக்கும் அந்த நந்தி பகவானோட முதுகில் ஒரு தழும்பு இருக்கிறத பார்க்க முடியறது அப்படிங்கிறது. இந்த வரலாறை கேட்டபோது எட்டுக்குடி அப்படிங்கிற ஊரில் முருகனோட மயில் வாகனத்தை செஞ்சபோது அந்த மயிலுக்கு உயிர் அந்த மயில் பறக்க கிளம்பித்தான்.
அப்போ அதை எட்டி புடின்னு சொல்லி மயிலை பிடிச்சி கீழே வச்சாலாம். அந்த எட்டு பிடிங்கிறது தான் இன்னைக்கு 8 கொடி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஞாபகம் வந்தது. அதை தவிர இந்த ஸ்தலத்து ஈசனுக்கு திருவாரூரில் எப்படி சுவாமிக்கு திருவையாறில் சுவாமிக்கு பின்னாடி ஜடாமுடி இருக்குங்கிற காரணத்துக்காக வேண்டி முழு பிரதர்ஷனம் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு அப்புறம் சுவாமியோட ஜடாமுடி இருக்குன்னு சொல்லி திருப்பி வந்துடணும். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலேயும் சுவாமிக்கு பின்னாடி முடி இருக்குது, ஜடாமுடி இருக்குது. அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் பிரகாரத்துக்கு வெளியிலேருந்து 3 பக்கமும் முன்னாடி கருவறையை விட்டுட்டு சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய 3 பக்கத்துலேயும் ஜாலி மாதிரி ஜன்னல் அமைச்சிருக்கா. அந்த ஜன்னல் வழியாக நம்மளால் சுவாமியோட ஜடாமுடியை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு ஏதோ விசேஷம், அதனால் சுவாமிக்கு நாகாபரணம் சாத்தி இருந்தா. நாகாபரணம் சாத்தினபடியாக பின்னாடி ஜடாமுடியை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல. அடுத்து இன்னொரு தடவை பாக்கியம் இருந்ததுன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ட்டு அந்த இதே ஸ்தலத்துக்கு திருப்பி போய் அவரோட ஜடாமுடியை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. அது பேராசையாக கூட இருக்கலாம். இந்த ஜடாமுடிக்கு உண்டான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இந்த ஊரில் கருணை நதி அப்படிங்கிறது ஓடுறது. அந்த கருணை நதியில் இப்போ கடனா நதி அப்படின்னு சொல்கிறா. இந்த கோவிலில் உச்சி காலத்து போது எப்படி திருச்செந்தூரில் பகல் 12 மணிக்கு கங்கை தாய் தன்னோட பிள்ளையை பார்க்க வரான்னு சொல்லி கங்கா ஆர்த்தின்னு சொல்லி நடக்கும் மத்தியானம் 12 மணிக்கு, அதே மாதிரி இந்த ஸ்தலத்துலேயும் பகல் உச்சிகால பூஜை போது அந்த கடனா நதி கரையில் போய் நதிக்கு தீபாரதனையும் நந்தி பகவானுக்கு தீபாரதனையும் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணின பிரசாதத்தை கொண்டு போய் அந்த கடனா நதியில் கரைச்சிடுறா அப்படிங்கிறது இந்த கோவிலோட இன்னொரு விசேஷமாக தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்கா இந்த சுவாமிக்கு ஜடாமுடி இதுக்கு என்ன வரலாறுனாக்கா, ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. இந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்கோசரம் அவர் புத்திரபாகியத்துக்கோசரம் அஸ்வமேத யாகம் பண்ணுறார். இவர் மணலூரை தலைநகரமாக வச்சு ஆண்டுண்டு வந்த சுந்தரபாண்டியன்கிறவர் தான் இந்த ராஜா. அவர் அஸ்வமேத இது பண்ணினதுக்கப்புறமா அந்த அஸ்வத்தை பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த வேள்வி முடித்ததுக்கப்புறம் 8 திக்கும் அனுப்பிச்சு அந்த குதிரையை யாருமே அடக்க முடியல அப்படின்னா ராஜா வென்றார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அவர் அதுக்காக வேண்டி தன்னோட தம்பி சத்தியமூர்த்திங்கிறவரை அந்த யாகத்தில் வச்சு அந்த அஸ்வம் குதிரையை வச்சுட்டு எல்லா திக்குலேயும் போய் வென்றுட்டு வர சொல்கிறார். கிழக்கு திக்கு தெற்கு திக்கிலெல்லாம் போய் அந்த குதிரையை யாராலையும் அடக்க முடியல. அந்த சத்தியமூர்த்தி அதோட பெருமையோடு வரும்போது ஈசன் என்ன பண்ணிடுறார், இந்த மேற்கு திக்கு பக்கம் வரும்போது அவர் தன்னோட பிள்ளையான முருகனை கூப்பிட்டு என் திசை வென்றி இத்திசை நோக்கி வரும் பரியினை கட்டுவாயாக அப்படின்னு சொல்கிறாராம். உடனே முருகரும் சின்ன பிள்ளையா ஒரு மறையோனா போய் அந்த போரிட்டு அந்த அஸ்வத்தை கட்டிடுறார். அந்த சத்தியமூர்த்தியும் போரில் கீழே வீழ்த்திடுறார். மண்ணில் விழுந்துட்டார். தன்னோட தம்பிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே இந்த மணலூரை சேர்ந்த இந்த ராஜாவானவர் சுதர்சன பாண்டியன் அவரே போருக்கு வரார். போருக்கு வந்தபோது முருகர் அவரோடையும் போரிட்டு அவரோட மணிமகுடத்தை கீழே தள்ளி விட்டுட்டு ராஜாவையும் கீழே தள்ளிடுறார். கீழே தள்ளிட்டு தன்னோட கையில் வேலோட அவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்துட்டு இந்த இடத்துல சிவசைலநாதர் சுயம்புவா மேற்க பார்த்து இருக்கார் அப்படிங்கிறத காட்டுறார். அதை காமிச்ச உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா போய்
அந்த சுவாமி கிட்ட தனக்கு புத்திரபாகியம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறார். வேணுன்னா அவர் சிறந்த சிவபக்தர் தான். அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இறைவனர்களால் கிடைச்ச குழந்தைக்கு குமரபாண்டியன் அப்படிங்கிற பேரும் வச்சதாகவும் வரலாற்று மூலியமாக தெரிஞ்சிக்க முடியறது. இந்த ராஜா சிவன் கோவிலுக்கு பார்க்கறதுக்கு வருவாராம். அவர் வரும்போது ஈசனுக்கு போட்ட மாலையை ராஜாவுக்கு கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. ஒரு தடவை ராஜா வரும்போது இந்த கருணை நதி, அதாவது இன்னைக்கு கடனா நதின்னு சொல்லக்கூடிய நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. ராஜாவால் வெள்ளத்துக்கு வர முடியல, கோவிலுக்கு வர முடியல. அப்போது கோவில் நடச்சாத்திர நேரமாக ஆயிடுத்து, ராஜா வரல. அப்போ இதுக்கு மேலே ராஜா வரமாட்டார் அப்படின்ட்டு அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறார், அன்னைக்கு சுவாமிக்கு சாத்தின பிரசாத மாலையை அந்த கோவிலில் நடனம் ஆடக்கூடிய தலைமை நாட்டியக்காரி கையில் கொடுத்துட்றார். அவளும் சுவாமியோட பிரசாதம் தனக்கு கிடச்சதுங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக தன்னோட மேலாத போட்டுன்றா. அந்த நேரம் ராஜா கோவிலுக்கு வரார். கோவிலுக்கு ராஜா வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த மாலையை வாங்கி அதையே அர்ச்சகர் அவர் கொடுத்துட்றார். ராஜாவும் பிரசாதம்னு சொல்லி கண்ணில் ஒத்திக்க போகும்போது பார்த்தா அதில் ஒரு தலைமுடி இருக்கிறத பார்க்குறார். இந்த தலைமுடி எப்படி வந்ததுன்னு பயத்தில் அர்ச்சகர் சுவாமிக்கு ஜடை இருக்குது, சுவாமிக்கு முடி இருக்குன்னு சொல்லிடுறார். ராஜா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அர்ச்சகருக்கு வேறு வழி தெரியல. சுவாமி கிட்ட கதறி அழறார். நான் ஆபத்துக்கு போய் சொல்லிட்டேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, எனக்கு சிரசேதம் பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். வருத்தப்பட்டோன்னா சுவாமி அசரீரியாக சொன்னாராம், அடுத்து ராஜா வர்றதுக்குள்ள இந்த கர்ப்பகிரகத்தை தவிர இருக்கிற சுற்றி வர இருக்கிற 3 வாசல்லையும் ஜன்னல் அமைச்சிரு, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாராம். இவரும் அதுக்கேற்ற மாதிரி ஜன்னல் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாராம். 2-3 நாள் கழித்து ராஜா வராராம். தலைமுடியை பார்க்கணுன்னு நீங்கள் இந்த ஜன்னல் வழியாக பார்க்கலான்னு ராஜா அந்த சாரளத்து வழியாக போகிறாராம். அவர் போய் பார்க்கும்போது அர்ச்சகர் கோவிலில் முன்னாடி கற்பூர தீபம் காட்டுறாராம். அந்த தீப ஒளியில் பின்னாடி பக்கம் முடி இருக்கிறத பார்த்த உடனே ராஜா அர்ச்சகர்கிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், சுவாமிக்கு ஜடை இருக்குது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதா இந்த கோவிலோட வரலாறு இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். இந்த மாதிரி ஜன்னல் வழியாக சுவாமியோட பாக்கி 4 முகம் மேலே இருக்கக்கூடிய 5ஆவது முகம் அதை பார்க்குற பாக்கியம் எனக்கு இந்த மாதிரி ஜன்னல் வச்ச கோவிலாக இலங்கையில் இனுவில் அப்படி ஜாஃப்னாவில் இனுவில்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய காரைக்கால் அந்த பகுதியில் ஒரு சிவலிங்கம் பஞ்சமுகத்தோடு இருக்குன்னு சொல்லி, முதல் முகம் 4 முகம் சுற்றி வர 3 முகத்தையும் பார்த்துட்டு வரும்போது அந்த சிவாச்சாரியார் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போய் மேலே இருக்கிற தலையில் சிரசில் இருக்கிறதையும் பாருங்கோன்னு சொல்லி சொன்னது தான் ஞாபகம் வந்தது. இந்த ஸ்தலத்துலையும் அப்படி 3 பக்கத்தாலையும் பார்க்க முடியும். ஆனால் சுவாமிக்கு நாகாபரணம் போட்டபடியாக நம்மளால் பார்க்க முடியலை. அதுக்கப்புறமா இந்த சுவாமி சந்நிதியில் நம்ம பார்க்கும்போது பிரகாரத்தில் சுற்றி வரும்போது உரல் உலக்க மஞ்சளோடு வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி திருப்பதி கிட்ட கீழே அம்பாள் பத்மாவதி தாயார் மஞ்சள் அரைச்ச உரல் இருந்ததை பார்த்துருக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு. மாசாணி அம்மன் கோவில் சொல்லிட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் அங்கே உரலில் காஞ்ச மிளகாயை அரைக்கிறது உரலோடு இருக்கிறத பார்த்துருக்கேன். உரல் உலக்கையெல்லாம் இருக்கிறத பார்த்துருக்கேன். இங்கே சுவாமி சந்நிதி அந்த பிரகாரத்தில் உரல் உலக்க மஞ்சள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் இந்த மஞ்சளை இடித்து அதை பூசிட்டு போனால் திருமண தடை நீங்கிடும். இந்த ஸ்தலத்தில் வேண்டவாளுக்கு திருமண தடை நீக்கம்,
உடல் வியாதிகள் என்ன இருந்தாலும் அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா புத்திரபாகியம் பிராப்தி கிடைக்கும். இந்த அம்பாள் கருணையே வடிவானவளாக இருக்கிறவாங்கிறபடியா நம்ம என்ன கேட்டாலுமே அவள் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த ராஜாவுக்கு போனோன்னாக்க முடிய பார்த்துறார், அவர் குழந்தை கிடைக்கிறது. அதனால் அந்த சுதர்சன பாண்டியன் கட்டின கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. பிரிங்கி முனிவருங்கிறவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்வதியை வணங்க மாட்டேன், சிவனை மட்டும்தான் வணங்குவேன்னு சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி தரிசனம் காட்டுறதுக்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த பிரிங்கி முனிவர். அவர் வண்டா ஒரு உருமாறி சுவாமியை மட்டும் கைலாசத்தில் வலம் வந்தது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கோம். அந்த வண்டுகளுக்கு சதப்பத்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த ஸ்தலத்தில் இந்த சுற்றி வர இருக்கிற இடத்துல மட்டும் வண்டுகள் எல்லாம் நல்ல சதப்பத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இது செவி வழியாக கேட்டது தான். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் பங்குனி மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது, நந்தி பகவானுக்கு திருவிழாவும் அப்போ தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் கொடியேற்றம் மட்டும்தான் இந்த கோவிலில் நடக்குமா. பாக்கி எல்லா விசேஷங்களும் திருவிழாக்களும் உற்சவங்களும் தேரோட்டம் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலந்தியப்பர் கோவிலில் தான் நடக்கும். இந்த ஸ்தலத்தில் சிவசைலத்தில் வெறும கொடியேற்றம் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலில் விசேஷமாக வித்தியாசமானதாக நான் தெரிஞ்சின்ற ஒரு விஷயம். இங்கே பக்கத்தில் அத்ரி முனிவர் தபஸ் இருந்தார் சொன்னேன் இல்லையா. இங்கே நேர் எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய மலைக்கு மேலே இன்றைக்கும் அத்ரி முனிவரோட ஆசிரம் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டது. இந்த கோவிலை பற்றின கல்வெட்டுக்கள் நிறையா கிடச்சிருக்கிறதாவும் கீழாம்பூரில் கிடச்ச இந்த கீழாம்பூர் அம்பாள் கிடச்ச இடம் இருக்கு இல்லையா, அங்கே கிடச்ச ஒரு கல்வெட்டில் ராஜா ரவிவர்மன் குலசேகரன் அப்படிங்கிற அவரை பற்றின குறிப்பும் பூவன்குறிச்சி ஏரியில் கிடச்ச கல்வெட்டுலேயும் இந்த கோவிலை பற்றின விவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. சுற்றி வரும்போது அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி நால்வர் சன்னதி உமாபதி சிவம் திருநெல்வேலிக்கே சங்கரங்கோவிலில் பார்த்துருக்கேன். அந்த உமாபதி சிவம்ங்கிறவருக்கு தனித்தனியாக சன்னதிகள் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இப்படி பல சிறப்புகளை வாழ்ந்த இந்த சிவசைலம் கோவிலை சந்தர்ப்பம் கிடைச்சி யாருக்கெல்லாம் திருநெல்வேலி பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பாக இந்த கோவிலை போய் பார்க்கணும்னு சொல்லி ஈசனை வேண்டி ஈசனோட அனுகிரகத்தோட போய் அவரையும் தரிசனம் பண்ணி அம்பாளையும் தரிசனம் பண்ணி ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்தை பார்த்து 1000 சிவாலயம் பார்த்த புண்ணியத்தையும் எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விவரங்களை இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கேன். இதை தவிர இந்த கோவிலை பற்றின விவரங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களால் போக முடியாட்டாலும் யாருக்காவது சந்தர்ப்பம் கிடச்சி போகிறதுக்கு பாக்கியம் இருக்கிறவா போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்மளால் முடிஞ்ச ஒரு உபகாரமாக இதை செய்யலாம். நமஸ்காரம்.